காய்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிப்ரவரி 14th செலிப்ரேட் பண்ண ரெடியாங்க. எல்லா லவர்ஸ்னா சும்மா லவர்ஸ் கிடையாது, ஃபுட்பால் லவர்ஸு. ஏஐஎஃப்எஃப் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்துட்டு அஃபீஷியலாக நேற்று 6ஆம் தேதி சொல்லிட்டாங்க. பிப்ரவரி 14th வந்துட்டு ஐஎஸ்எல் லீக் வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இத்தனை நாள் வந்துட்டு பஞ்சாயத்து வந்துட்டு காசு இல்லாமல் கமிட்டி கடனில் ஓடிட்டு இருந்துச்சு. இனிமேல் வந்துட்டு அது தேவையில்லை. ஏன்னா காசு இல்லாத ஒரே காரணத்தினால தான் ஐஎஸ்எல் லீக் வந்துட்டு இத்தனை நாள் ஆடலை. இனிமேல் வந்துட்டு அந்த பஞ்சாயத்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்துட்டு நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. நம்ம வந்துட்டு பிப்ரவரி 14th வந்துட்டு ஐஎஸ்எல் லீக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்துட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ண ரெடியாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம், சேவ் இந்தியன் ஃபுட்பால்னு சொல்லிட்டு. எல்லா சூப்பர் ஸ்டார் ஃபுட்பால் பிளேயர்ஸும் இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி ஃபீஃபாட்ட எங்கள் ஃபுட்பால் டீம் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள், சேவ் இந்தியன் ஃபுட்பால்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாரி வந்துட்டு இவங்களுக்கு அது கேட்டுருச்சு. யார் கேட்டுச்சோ இல்லையோ ஆல் இண்டியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்துட்டு மறுபடியும் கேட்டுருச்சு. காசு வந்துட்டு திரும்பி ரெடி பண்ணிட்டாங்க போல. எல்லா டீமும் வந்துட்டு வெயிட்டை காமிக்க ரெடி ஆயிடுவாங்க. டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாங்க. இதில் ஃபுட்பால்னு வந்தாலே ஒன்று நார்த் ஈஸ்டாக இருப்பாங்க, இல்லாட்டி கோவாவாக இருப்பாங்க, இல்லாட்டி வந்து மும்பையாக இருப்பாங்க, இல்லாட்டி பெங்களூராக இருப்பாங்க, இல்லை சென்னையாக இருப்பாங்க, இல்லாட்டி வந்துட்டு கேரளாவாக இருப்பாங்க. எந்த டீம் பெருசுன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு மறுபடியும் நேரம் வந்துருச்சு. எல்லாருமே வந்து ரெடியாங்க. திருவிழாவை பிப்ரவரி 14th ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமே ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி. எல்லாருமே ரெடி ஆகிக்கிங்க.